சுசி வசி 1984 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், எனக்கு 40 வயது ஆகிறது. நான் மாத சம்பளம் 50,000 வாங்குகிறேன். நான் எஸ்ஐபியில் எப்படி சேவ் பண்ணுறது என்கிற வழிமுறையை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேண்டேட்ரி. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ஒரு செக் காப்பி வேணும், ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப் வேணும். இது இருந்ததுன்னா நம்ம வந்து கேஒய்சி பண்ணிடலாம். கேஒய்சி வந்து ஆன்லைனில் கேஒய்சி பண்ணோன்னா இட் டேக்ஸ் அபவுட் அ டே, ஆர் ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸில் வந்து 3-4 ஒர்க்கிங் டேஸில் வந்து கேஒய்சி பண்ணிடலாம். ஒன்ஸ் கேஒய்சி வந்துடுச்சு அப்படின்னதுன்னா தென் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஈஸி. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 40 வயசு, ஆனால் 50,000 சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு 50,000 சேமிக்கிறவர் வந்து அதுவும் 40 வயசு ஆகிடுச்சு அப்படின்னதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 சேவ் பண்ணி ஆகணும். சப்போஸ் அவர் 10,000 சேவ் பண்ணுறதை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் 20 வருஷம், அதாவது அவருடைய 60 வயசு வரையும் அவர் 10,000 சேவ் பண்ணிட்டு வந்தார்னா அட் த ரேட் ஆஃப் 15% வந்து பார்த்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1.52 crores. இப்போ அவர் என்ன பண்ணலான்னா, சார் நான் வந்து ஆல்ரெடி 40 வயசு ஆச்சு, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் வெல்த் கிரியேஷன் இஸ் அ காம்பவுண்டிங் இயர்ஸ். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் 40 வயசில் தான் எனக்கு அந்த நாலேஜே வந்தது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணலான்னா 10,000 வந்து ஃபஸ்ட் இயர் பே பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் 12,000, நெக்ஸ்ட் இயர் வந்து 14,000, நெக்ஸ்ட் இயர் 16,000, எவ்ரி இயர் வந்து 2,000 rupees, விச் இஸ் நத்திங் பட் 20% அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு பண்ணார் அப்படின்னதுன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 3.08 crore. வெறும் 10,000 பண்ணால் அவருக்கு 1.5 தான் கிடைக்கிது. ஜஸ்ட்டு ஆடிங் 2,000 rupees எவ்ரி இயர் வந்து இட் வில் பி டபுள். ஸோ இதில் வந்து எது அவரால் பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் கேகே ராஜ் 8950 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், எனக்கு 50 வயது, இன்னும் 10 ஆண்டு காலம் மாதம் நான் எவ்வளவு பணம் சிப்பில் போடணும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, சார் நான் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளோ போடணுங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் வந்து எனக்கு இவ்வளவு சம்பளம் இருக்குது, எனக்கு இவ்வளவு செலவு இருக்குது, இந்த செலவில் வந்து என்னால் இந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியும், இந்த அமௌண்ட்டை சேமித்தா என்னால் வந்து ஃப்யூச்சரில் அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த இன்புட் வந்து உங்கள்கிட்டருந்து தான் வரணும். நான் வந்து உங்களுக்கு இப்போ முன்னாடி உள்ள கொஷின் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 10,000 போடுங்க அல்லது வந்து 20,000 போடுங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று என்ன சொல்லுங்கள், சார் என்கிட்ட 10,000 இல்லை, 20,000 இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரிப்ளையாக இருக்கும். அதனால் எப்போதுமே யார் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் வந்து எவ்வளவு மந்த்லி சேவ் பண்ண முடியும், அப்புறம் இயர்லி அதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதை எத்தனை வருஷம் போட முடியும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் என்னால் வந்து இதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ ரூபான்னு சொல்ல முடியும். அதனால் நான் சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ பணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நிவாஸ் என்ஐஆர் 9587 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், இப்போ நான் சிப்பில் மந்த்லி 10,000ன்னு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் பாதியில் பிரேக் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் 10,000 போடணும்னா 10 வருஷம் போட போகிறாராம். ஆனால் பாதியில் பிரேக் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? இப்போ வந்து பாதிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறது? அவர் 1 இயரில் பிரேக் பண்ணுறாரா, தட் இஸ் ஆல்சோ பாதி, இல்லை 2 இயர்ஸா, 3 இயர்ஸா, 4 இயர்ஸா, 5 இயர்ஸா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல. அதனால் அவர் வந்து எத்தனை வருஷம் போடுறாரு அப்படிங்கிறத சொன்னால் தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 2 வருஷம் போடுறேன், எனக்கு அதுக்கு மேலே போட முடியல அப்படின்னதுன்னா அந்த மணியெல்லாம் நான் உடனே எடுத்துக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ஐபியில் போடும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன். உங்களால் தொடர்ந்து போட முடியல அப்படின்னா அதை நிறுத்திடுங்க. ஸோ தட் அந்த மணி வந்து அதுக்கு எவ்வளவு யூனிட் வந்து வாங்கியிருக்கோம் அந்த யூனிட் க்ரோ ஆகும். உங்களுக்கு வந்து மணி தேவையில்லைன்னா அந்த மணி அங்கேயே இருக்கட்டும். சில சமயம் என்ன ஆகும்னா, எனக்கு ஃபர்தராகவும் பணம் போட முடியாது, ஏற்கனவே போட்ட மணியும் எனக்கு தேவைன்னா அந்த மணியை எடுக்கணும். ஸோ அதனால் இங்கே வந்து பாதியில் பிரேக் அப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷங்கிறது அவர் சொல்லாதனால இதுக்கான ஆன்சர் சொல்கிறது முடியாத காரியம். நெக்ஸ்ட் கொஷின் தரணி எம்எஸ்சி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஐ ஆம் தரணிஸ் ஃப்ரம் வெல்லூர். மை மந்த்லி இன்கம் ஃப்ரம் மை பிஸ்னஸ் இஸ் 1 lakh. My goal is to accumulate 5 crores over the next 15 years. How much should I invest and what is the best
வே டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் வித் அன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் 15 to 20% ப்ளீஸ் சஜஸ்ட். ஸோ நம்ம நிறைய தடவை என்ன சொல்லியிருக்கோம்னா, உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் மேக்ஸிமமே நீங்கள் 15 தான் வச்சுக்கணும். 15 to 20லாம் வச்சுக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா சார் மார்க்கெட் 20% கொடுக்காதானா, மார்க்கெட் கேன் கிவ், பட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்போதுமே கம்மியாக இருக்கிறது நல்லது. ஸோ 15%ங்கிறது மேக்ஸிமம் வச்சுக்கலாம். 12 to 13%ங்கிறது வந்து ரீசனபிளாக வச்சுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபண்ட் யூ ஆர் சூஸிங். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் 74,000 ரூபா நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா 5 கோடி ரூபா கிடைக்கும். நீங்கள் அப்படின்னா உங்களுடைய 1 லட்ச ரூபா இன்கமில் வந்து 74% சேர்த்திங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த 15 இயர்ஸில் 5 crores முடியும். நீங்கள் இன்னொரு அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா, சார் என்னால் 74,000 ரூபா சேவ் பண்ண முடியாது, எனக்கு வந்து 1 லட்சம் சம்பளத்தில் ஐ கேன் சேவ் 50,000 rupees, பட் அட் த சேம் டைம் ஐ கேன் டாப் இட் அப் 5,000 rupees எவ்ரி இயர் அப்படின்னா 50,000 rupees, நெக்ஸ்ட் இயர் வந்து 55, அதுக்கப்புறம் 60, 65, 70 இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் நீங்கள் க்ளோஸ் டு 4.88 crores, 5 crores வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 74,000 முடியுமா, இல்லை 50,000 rupees ஸ்டெப் அப் 10% அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.